கல்ஃப்ல இருந்து தன்னுடைய படைகளை வெளியேற்ற போகுதா அமெரிக்கா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு உலகம் முழுக்க மிகப்பெரிய விவாத பொருளாக இருக்கு. ஏன் இந்த முடிவை நோக்கி அமெரிக்கா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் பிளஸ் ஃப்ரீ டெலிவரி. இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க, லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். அமெரிக்காவுடைய தி வாஷிங்டன் போஸ்ட் பத்திரிகை அவங்க தான் ஒரு முக்கியமான ஆர்டிக்கிளை பிரேக் பண்ணியிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமெரிக்காவுடைய ராணுவ தலைமையகமான பென்டகன் அங்க வந்து கல்ஃப்ல இருந்து நம்மளுடைய படைகளை வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதாகவும், அதை பத்தி தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாகவும், விரைவில் அதை பத்தின அறிவிப்புகள் வெளியே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பென்டகன்ல இருக்கிற சில முக்கியமான அதிகாரிகள் சொன்னதாக அவங்க செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அந்த செய்தியின் அடிப்படையில தான் இன்னைக்கு உலகம் முழுக்க இது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த செய்திக்கு அமெரிக்கானுடைய அரசாங்கம் தரப்புலையோ இல்ல ராணுவம் தரப்புலையோ எந்த விதமான அதிகாரப்பூர்வ மறுப்பும் சொல்லப்படல. அட்லீஸ்ட் அது பொய்யான செய்தி அப்படின்னு சொல்லி ஒரு கண்டனமாக சொல்லியிருக்கும்ல, அதுவுமே இது வரைக்கும் வரல. அப்போ அங்க ஏதோ நடக்குது அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது. இப்ப அந்த ஆர்டிக்கல்ல சொல்றது என்ன அப்படின்னா, கல்ஃப்ல இருந்து முழுமையாக வெளியேறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா போயிருவாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஈரானால தாக்க முடியாத இடங்களுக்கு அவங்களுடைய படைத்தளத்தை நகர்த்தி கொண்டு போறது அப்படிங்கிறது அவங்களுடைய பிளான் அப்படின்னு சொல்றாங்க. அதையே வேற இடத்துக்கு கொண்டு போறாங்க, அது எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படின்னா முதல்ல கல்ஃப்ல அமெரிக்கா எப்படி படைத்தளம் அமைச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். கல்ஃப்ல அமெரிக்காவுக்கு பல்வேறு நாடுகள்ல பல்வேறு வகையிலான படைத்தளங்கள் இருக்கு. கத்தார்ல அல் உதைத் அப்படின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய ஏர்பேஸ் இருக்கு. யுஏஇல அல் தாஃப்ரா ஏர்பேஸ் இருக்கு. பஹ்ரைன்ல நேவியினுடைய 5th ஃபிளீட் இருக்கு. குவைத்துல ராணுவ கிடங்குகள் இருக்கு. சவுதி அரேபியாவில் அமெரிக்க ராணுவத்தினுடைய இன்டெலிஜென்ஸ் இருக்கு. இப்படி பல்வேறு நாடுகள்ல பல்வேறு அமைப்புகளை அமெரிக்கா உருவாக்கி வச்சிருக்காங்க. இதையெல்லாம் எதுக்கு அமைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிருக்கோம். கல்ஃப் நாடுகளுடைய பாதுகாப்புக்கு, ஈரான் கிட்ட இருந்து கல்ஃப் நாடுகளை பாதுகாக்கிறதுக்காக அமைச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஓவர் வியூவா பார்க்கும்போது இது இஸ்ரேலை பாதுகாக்கிறதுக்கான ஒரு அமைப்பாக செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நமக்கு தெளிவாக புரிய வருது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல்ல இருந்து தொடங்கி ஈரானை நோக்கி ஒரு படையெடுத்து போற மாதிரி தான் இந்த படைத்தளங்களை அவங்க அமைச்சிருப்பாங்க. அப்படி அமைச்சதே அவங்களுக்கு ரிவர்ஸாக மாறும் அப்படிங்கிறது இந்த போர்ல தான் தெரிஞ்சது. அவங்க படைத்தளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டு ஈரான் பக்கம் வந்தது. இவங்க ஈரான் அட்டாக் பண்றது கிடையாது, ஈரான் இவங்களை அட்டாக் பண்றதுக்காக மாறிடுச்சு அப்படிங்கிறது இந்த போர் மூலமாக வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இதை கொஞ்சம் கூட அமெரிக்கா எதிர்பார்க்கவே இல்லை. அட்லீஸ்ட் அமெரிக்கனுடைய ராணுவம் எதிர்பார்த்திருந்தா கூட டொனால்ட் ட்ரம்ப் இதை சுத்தமாக எதிர்பார்த்திருக்க மாட்டார் அப்படிங்கிறது அவருடைய பேச்சிலே நமக்கு நல்லாவே தெரியுது. ஈரானுடைய இந்த அட்டாக்ல அமெரிக்காவுக்கு கடுமையான சேதம் ஏற்பட்டிருக்கு. ஏகப்பட்ட பொருட்செலவுல உருவாக்கப்பட்ட படைத்தளங்கள் எல்லாம் சேதப்படுத்தப்பட்டிருக்கு. ரேடார்ஸ் காலியாகி இருக்கு. பஹ்ரைன்ல அமெரிக்க நேவியினுடைய 5th ஃபிளீட் கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்டிருக்கு. அந்த 5th ஃபிளீட்ல இருந்து தான் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற அந்த கப்பலுக்கு அவங்க உணவு மற்றும் மற்ற பொருளை எல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த 5th ஃபிளீட் அடிக்கப்பட்டதுனால உடனடியாக அந்த கப்பல்களுக்கு உணவு மற்றும் பொருட்களை கொண்டு போக முடியல. டியாகோ கிராஷியா அப்படின்னு சொல்லப்படுற இந்திய பெருங்கடல்ல இருக்கிற ஒரு தீவுல இருந்து யூகே யுஎஸ் ஜாயிண்டாக நடத்திட்டு இருக்கிற அந்த பேஸ்ல இருந்து தான் அவங்களுக்கு கப்பல் மூலமாக அந்த பொருட்கள் எல்லாம் போய் சேரணும். அதுக்கு 10 நாள் 15 நாள் டைம் எடுத்ததுனால தான் அந்த கப்பல்ல உணவு இல்லாம அந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் வந்து தற்கொலை பண்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. இந்த காஸ்ட்லியான இழப்பை எல்லாம் சரி செய்யணும் அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய பட்ஜெட் தேவைப்படும். அது இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் திரும்பவும் உருவாக்க முடியாது. ஏன்னா இந்த ஏர்பேசஸ், இந்த படைத்தளங்களை எல்லாம் பல்வேறு ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக அமெரிக்கா உருவாக்குனது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் உருவாக்கல. இப்ப எல்லாமே ஒரே நேரத்தில் அடி வாங்கியிருக்கு. இப்ப ஒரே நேரத்தில் அதுக்கான செலவை செய்ய வேண்டிய தேவை ஏற்படும். அது தேவையில்லை அப்படின்னு அமெரிக்காவுடைய அரசாங்கம் நினைக்கிறதாக தான் வாஷிங்டன் போஸ்ட்ல தகவல் வெளியாகி இருக்கு. அதன் அடிப்படையில் இப்போ டெஸ்ட்ராய் பண்ணப்பட்ட அமெரிக்காவுடைய படைத்தளங்களை அப்படியே விட்டுட்டு மீதி இருக்கிற ராணுவ படைத்தளங்கள், ராணுவ கிடங்குகள், ராணுவத்தினுடைய முக்கியமான லாஜிஸ்டிக் எக்யூப்மெண்ட்ஸ் இதை எல்லாத்தையுமே ஜோர்டான், இஸ்ரேல், மேற்கு சவுதி அரேபியா, அதாவது சவுதி அரேபியாவுடைய ரெட் சி பக்கத்துல இருக்கிற அந்த ஏரியாவுக்கு கொண்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. அதன் மூலமாக நேரடியாக தாக்குதல் நடத்தப்பட்டாலுமே பாதிப்புகள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறது பென்டகனுடைய எண்ணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படி ஒரு யோசனை அமெரிக்காவுக்கு வரதுக்கு நான் ஒன்னு சொன்ன மாதிரி ஏற்கனவே ரொம்ப காஸ்ட்லியான இழப்புகள் ஏற்பட்டுருச்சு. ரெண்டாவது விஷயம், கல்ஃப்ல இருக்கிற நாடுகளுமே கொஞ்சம் அப்செக்டாக இருக்காங்க. ஏன்னா அமெரிக்கா கல்ஃபுக்கு பாதுகாப்பு கொடுக்கும்னு நினைச்சுதான் நிறைய முதலீடுகளை அமெரிக்க நிறுவனங்கள்ல செஞ்சாங்க. ஏகப்பட்ட பணத்தை வாரி இறைச்சாங்க. எண்ணெயெல்லாம் காசாக அமெரிக்காவுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. அமெரிக்காவும் நாங்க பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்லிட்டே இருந்தாங்களே தவிர அவங்களால ஈரானுடைய தாக்குதல இருந்து இந்த கல்ஃப் நாடுகளை காப்பாற்ற முடியல. அது கடுமையான ஒரு அதிருப்தியை அமெரிக்கா மேல கல்ஃப் நாடுகளுக்கு ஏற்படுத்திருச்சு. இனிமேல் அமெரிக்காவை நம்பி மட்டுமே நம்ம பாதுகாப்பு இருந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நோக்கி அவங்கள மூவ் பண்ண வச்சிருச்சு. ஸோ அதுவுமே அமெரிக்காவுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு ஒரு முக்கியமான காரணம். சரி, பாதுகாப்புக்காக நம்ம அமெரிக்காவை நம்பி இருக்க முடியாது. அப்போ கல்ஃப் நாடுகள் எல்லாம் அவங்களுடைய பாதுகாப்பை அவங்களே பார்த்துப்பாங்களா? அதுக்கான ராணுவ கேப்பபிலிட்டி அவங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா
அதுவும் இல்லை. அப்போ கூட்டமைப்பாக தான் அவங்க தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய முடியும். அப்படி முடிவு பண்ணி தான் சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகளும் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாங்க. அதுக்கு பேர் தான் தி மெக்கா அக்ரீமெண்ட். அதன் அடிப்படையில இந்த 3 நாடுகள்ல ஏதாவது ஒரு நாட்டின் மேல தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா, மத்த நாடுகளும் சேர்ந்து திரும்பவும் தாக்குதல் நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் அதுக்குள்ள போடப்பட்டதாக தகவல் வெளியாச்சு. இன்னும் இந்த ஒப்பந்தத்துல என்னெல்லாம் இருக்கு, இது எப்படியெல்லாம் கல்ஃப்ல இருக்கிற ஜியோ பாலிடிக்ஸை மாத்தி அமைக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்ம டிகோட் பை வெங்கட் சேனல்ல ஏற்கனவே தெளிவாக ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்க் நான் கீழே கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன். அதை பாருங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற முழுமையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த அக்ரிமெண்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஈரானுக்கு எதிராக அப்படின்னு நம்பப்பட்டுச்சு. ஆனா நம்ம வீடியோல சொல்லியிருந்தோம், இது ஈரானுக்கு எதிராக இருக்கிற மாதிரி தெரியல, இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி, அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒவ்வொரு நகர்வுகளும் நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம நினைச்சதை விட ஒரு படி மேல போய் ஈரானை இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள இந்த 3 நாடுகளோட 4வது நாடா சேர்றதுக்கான முயற்சிகள் நடக்குது அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய செக்ரட்டரி மோசன் ரெஸை சமீபத்தில் தான் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமினியால நியமிக்கப்பட்டாரு. ஒரு ஹார்ட்லைனர், இவர் முன்னாள் ராணுவ தளபதி, ரொம்ப ஹார்டான ஒரு மனிதர். அவர் ஒரு பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, துருக்கி, சவுதி, பாகிஸ்தான் இந்த 3 நாடுகள் தரப்புல இருந்து ஈரானை அந்த அக்ரிமெண்ட்ல சேர சொல்லி எங்களுக்கு அழைப்பு வந்துச்சு. ஆனா அந்த அக்ரிமெண்ட்ல என்ன போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. நாங்க அந்த அக்ரிமெண்ட்ல ஒரு ஃபவுண்டிங் பார்ட்னராக, அதாவது தொடக்கத்திலிருந்தே நாங்க இல்லாத போது அதுக்குள்ள வர்றதுல எங்களுக்கு உடனடியாக எந்த விதமான உடன்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லி அதை நிராகரிச்சிட்டோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாக்கியூ அவரும் அதை தான் சொல்றாரு. சவுதி, துருக்கி, பாகிஸ்தான் கிட்ட இருந்து ஜாயின் பண்ண சொல்லி இன்வைட் வரல, ஆனா இதை பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு வந்திருக்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன மாதிரியே உண்மையாகவே ஈரானை இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு அந்த 3 நாடுகளும் நினைச்சாங்கன்னா, அது நிச்சயமாக கல்ஃப்ல மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சாக அமையும். எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. ஏற்கனவே அமெரிக்காவுடைய தலையீட்டுல கொண்டு வரப்பட்ட தி ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அந்த ஒப்பந்தத்துல இஸ்ரேலோட டைஅப்ல UAE, பஹ்ரைன் போன்ற நாடுகள் எல்லாம் இருக்காங்க. அது ஒரு அணியாகவும், இப்போ ஈரான் சவுதியோட சேர்ந்துருச்சு அப்படின்னா சவுதி, துருக்கி, பாகிஸ்தான், ஈரான் இந்த 4 நாடுகளும் இன்னொரு அணி அப்படின்னு கல்ஃபினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த 2 அணிகளுக்கு இடையிலான ஒரு மோதலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனாலதான் சொன்னேன் இது முக்கியமான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்ச் அப்படின்னு. ஆனா அப்படி ஈரான் ஒருவேளை இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள வர ஓகே சொன்னாங்க அப்படின்னா அவங்க பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். முதல் கேள்வி என்ன? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை யார் கண்ட்ரோல் பண்ணுவா? சவுதியினுடைய கப்பல்கள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக இப்போ போறதுல சிக்கல் ஏற்பட்டிருக்கு. அப்போ நாளைக்கு இந்த அக்ரிமெண்ட்குள்ள வந்ததுக்கு பிறகு ஈரான் சவுதியினுடைய கப்பல்களுக்கு மட்டும் அனுமதி கொடுப்பாங்களா, இல்லை இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸே கல்ஃபுக்கு திறந்து விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த கேள்வி ரொம்ப டஃப்பான கேள்வி. அந்த உரிமையை அவங்க விட்டு கொடுக்க ரெடியாக இருப்பாங்களா அப்படிங்கிறது மிக முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, இப்ப சவுதி மேல ஏமன்ல இருக்கிற ஹவுதி படைகள் இவங்க ஈரான் சப்போர்ட்ல இருக்காங்க, இவங்க அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஈராக்ல இருந்து ஈரானுடைய ஆதரவு படைகள் அவங்க அட்டாக் பண்றாங்க. இப்படி ஈரானுடைய மத்த ப்ராக்சிஸ்ன்னு சொல்லப்படுற ஆயுத குழுக்கள் சவுதி மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட நேரத்துல ஈரான் சவுதியோட ஒரு ஒப்பந்தத்துக்குள்ள போனாங்க அப்படின்னா அந்த ஆயுத குழுக்களை ஈரான் என்ன செய்வாங்க? அந்த ஆயுத குழுக்களை கலைச்சிருவாங்களா? கலைக்க சொல்லி தான் நிச்சயமாக துருக்கி, சவுதி, பாகிஸ்தான் கேட்பாங்க. அதுக்கு ஈரான் ஓகே சொல்லுவாங்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின். ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது உண்மையாகவே ஈரானை அந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சவுதி நினைச்சாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் என்ன தெரியுமா? ஈரானை அவங்களுடைய வழிக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். ஏன் ஈரானை வழிக்கு கொண்டு வரதுக்கு இப்படி ஒரு அக்ரிமெண்ட் தேவை? ஏன்னா ஈரானை ஆயுதத்தால வழிக்கு கொண்டு வர முடியல, அமெரிக்காவிலேயே முடியல அப்படின்னும் போது மற்ற கல்ஃப் நாடுகளால எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கு இன்னொன்னு நல்லாவே தெரியும், ஆஸ் லாங் ஆஸ் ஈரான் அப்படிங்கிற ஒரு நாடு எதிரி நாடாக இருக்கிற வரைக்கும் கல்ஃப்ல எந்த விதமான பாதுகாப்பும் உறுதி செய்யப்படாது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஈரானை வழிக்கு கொண்டு வந்துருவோம். அப்படி கொண்டு வரதன் மூலமாக அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில சில விஷயங்களை நம்ம கேட்டு வாங்கிடலாம், சாதிச்சிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். லாங் டேர்ம் கோலாகவும் இதுல இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் ஈரான் அவ்வளவு ஈஸியா ஓகே சொல்லுவாங்களா, அசருவாங்களா அப்படின்னா அதுவும் கேள்விக்குறிதான். ஏன்னா ஈரானுக்கும் சில சந்தேகங்கள் இருக்கும்ல. அப்படி நாங்க ஒருவேளையே உள்ள நீங்க சொல்ற மாதிரி நாங்க எங்களுடைய ஆயுத குழுக்களை எல்லாம் டிஸ்மேண்டில் பண்ணிடுறோம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸை கொடுத்துடுறோம், இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு பின்னாடி திரும்பவும் அமெரிக்கா எங்க மேல அட்டாக் பண்ணாது, இல்ல இஸ்ரேல் எங்க மேல அட்டாக் பண்ணாது அப்படிங்கிறதுக்கு எந்த நிச்சயம்? ஏன்னா சவுதி, பாகிஸ்தான், துருக்கி இந்த 3 நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிரான நாடுகளாக இருக்காங்களே தவிர இன்னொரு பக்கம் இவங்க 3 பேரும் அமெரிக்காவோட நல்ல உறவுல தான் இருக்காங்க. இன்னைக்கு அமெரிக்கா வெளியேறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியின் அடிப்படையில ஈரான் இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா
நாளைக்கு இந்த 3 நாடுகளும் அமெரிக்காவை திரும்பவும் உள்ள கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் அப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள் ஈரானுடைய மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதையெல்லாம் பொறுத்து தான் அவங்க முடிவெடுப்பாங்க. ஆனா இந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஈரான் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் தான். அமெரிக்காவை நம்பி கல்ஃப் நாடுகள் இருக்கக்கூடாது, கல்ஃப்னுடைய பாதுகாப்பை கல்ஃப் நாடுகளே சேர்ந்து பார்த்துக்கணும் அப்படின்னு ஈரான் ரொம்ப நாளா வலியுறுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை நோக்கி கல்ஃப் முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஈரானுக்கு கிடைச்ச வெற்றி தான். ஸோ பார்ப்போம், இந்த போர் ஜியோ பொலிட்டிக்கலாக இன்னும் பல்வேறு டைமென்ஷன்ஸை மாத்திக்கிட்டே இருக்கு. அதை பத்தியெல்லாம் தொடர்ந்து நம்ம டிகோட் பை வெங்கட் சேனல்ல பார்க்கலாம். நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. அமெரிக்கா கல்ஃப்ல இருந்து வெளியேறணுமா கூடாதா, ஈரான் இந்த அக்ரிமெண்ட்ல சேரணுமா கூடாதா அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, குறிப்பா ஹைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ அல்காரிதம் மூலமாகவே நிறைய பேருக்கு யூடியூப் மூலமா ரீச் ஆகும். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி. சூப்பர் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி ஷாப்பிங் ஆப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு 100 ஆஃப் பிளஸ் ஃப்ரீ டெலிவரி. இப்போவே டவுன்லோட் பண்ணுங்க. லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்.